முதல்வர் ஸ்டாலினை மரியாதையாக பேசும்படி போன் செய்து கூறிய திமுக நிர்வாகிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். சண்முகம் தானே? சி.வி. சண்முகம் தானே? நீங்க யாருங்க? இல்ல அண்ணன் சி.வி. சண்முகம் தானே பேசுறீங்க? நீங்க யாருங்க முதல்ல சொல்லுங்க. அண்ணே வணக்கம். நாங்க வந்து குடியாத்தம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர். சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன். நீங்க தலைவரை பத்தி, தளபதியை பத்தி ரொம்ப அவதூறா ஒருமையில அவன் இவன் பேசுறீங்களா? இது கொஞ்சமாவது நியாயமா? நீங்களாம் ரொம்ப நல்லா யோகியமா பேசுறீங்களா? இல்லண்ணா, நான் யோகியமா பேசுவேதான். உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறீங்க. இல்ல நீங்க குடியாத்துல தானே பேசுறீங்க? ஆமாங்கண்ணா, குடியாத்தம் தான். குடியாத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்படி நல்லா பேசுறாரு? இல்ல அவர் பேசுறத நாங்க ஆதரிக்கணும்னு நினைக்கல. நடவடிக்கை எடுக்கிறீங்களா? புரியலீங்கண்ணா. நீங்க எத்தனை வழக்கு அவர் மேல போட்டிருக்கீங்க? நாங்க எங்க போட்டோம்? எங்க பேர் போட்டிருக்கீங்க? ஏது இது வரைக்கும் நீங்க அவர் மேல வழக்கு போட்டு அவர் சிறையெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க போட்டு வரைக்கும் ஒரு பேர் கூட ஒரு கம்ப்ளைண்ட் அவர் பேர் போடுறது இல்ல. ஆனா ஆதாரத்தோடவே பேச முடியும் எங்களால. நான் என்ன சொல்றேன்னு, நீங்க வந்து நல்ல ஒரு முன்னாள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன் பேரு. நீ சொல்றது புரியுது, நான் அதை பண்ணிக்கிறேன், புரியுது. ஏன்னா நீங்க முன்னாள் மினிஸ்டர், நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு இருக்க கூடாது. நான் பேசிட்டு கேளுங்க. சரிங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு எதிர்பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயும் இருக்கணும், புரியுதா? சரிங்க. அதை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல, எதையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. சரிங்க. நம்ம அரசியல் நம்ம பேசுறோம், நீங்க நாங்க பேசிக்கிறோம். நம்ம ஆனா இப்போ குடியாத்தம் குமரன்றவரு அவர் ஒரு பேச்சாளர்னு. அண்ணா நீங்க சொல்ற ஆனா அவர் பேசுறதுக்கு நீங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுங்க. நான் வேணாம்னு சொல்ல. நீங்க முன்னாள் அமைச்சர் அண்ணா. அண்ணே நான் இப்ப வந்து கேஸ் அது சட்ட ரீதியா சந்திக்கிறத நீங்களும் சந்திக்க போறீங்க. எங்களால முடிங்க. அண்ணா நீங்க பாக்குறீங்க இல்லன்னு சொல்லன. நான் இப்ப வந்து உங்களை கேக்குறது, நீங்க பேசுறது ஒருமையில பேசாதீங்கன்னு தான் கேக்குறேன். இல்லண்ணா, நீங்க திட்டமிட்டு பேசுறீங்கன்னு நான் சொல்ல வரல. அவன் இவன்னு சொல்லும் போது நீங்க ஒரு தொண்டர்களுக்கு, அதாச்சும் ஒரு கேடருக்கு நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடுறீங்கல்ல. சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். கண்டிப்பா பேசுறது அந்த ஃப்ளோல ஸ்பீச்லயே மஸ்டர்ஸ்ல வார்த்தைகள் வருதும். அத நான் வந்து சரின்னு சொல்லல, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்க. சரி பொண்ணு மரியாதை எல்லாம் கிடையாது. இது சரிங்க, எனக்கும் தெரியும். சரிங்க. சும்மா சாதாரணமா வந்துடும் கிடையாது. இல்ல நீங்க சாதாரணமா வந்தீங்கன்னு நான் கண்டிப்பா சொல்ல. இல்லங்க, அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும். சரிங்க. நான் தனிப்பட்ட முறையில் உங்க ஆளுங்கிட்ட பேசும்போது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன சொல்லுவோன்றதை கேட்டுட்டுங்க. சரிங்க. மேடையில வரும்போது அது சில நேரத்துல எமோஷனலா அது வந்துரும். இது சில நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், சில நேரத்துல அது வந்துரும். அதுக்கு நான் பர்பஸா பேசுறதுலாம் அர்த்தம் கிடையாது, புரியுதுங்களா? நான் என்ன கருத்து சொல்ல வர்றது தான் பாக்கணும். நீங்க கருத்து சொல்ல வரதை நான் ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அரசியல் நாகரிகமா அதுக்காக வந்து போட்டு வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு இதுல எல்லாரையும் போய் பேசுறது நியாயமா? இல்லண்ணே, நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவாங்க எங்களை? ஆனா யாரும் ஒண்ணும் பண்ற முடியாது. என்ன இருக்கு, சிறையில போனா மறுபடியும் வெளியே வர போறாங்க, அவ்வளவுதான். அவன் ஏதாவது பேசிட்டு போறான், நாங்க விட்டு போறது. குடிகார பையன் ஏதாவது பேசலாம், நாங்க விட்டு போறோம். கரெக்டுங்க. அவரு குடியார பையன் மாதிரி பண்றாருன்ட்டு நம்மளும் குடியார பையன் மாதிரி பண்ற கூடாது இல்லண்ணே. வார்த்தை அளந்து பேசு அண்ணே. நான் கரெக்டா பேசுறேன். அண்ணா அப்படி இல்லைங்கண்ணே. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இது கிடையாதுண்ணே. நான் நாகரிகமா பேசுங்கன்னு எதிர்பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்லண்ணே. அண்ணே நான் வைக்கிறேன்னே, உங்ககிட்ட நான் தப்பா எதுவும் பேசலையாண்ணே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.